அடேங்கப்பா, என்ன சமூக ஊடகத்துல இவ்வளவு பிழைகளா என்று தானே பாக்குறீங்க? ஆமாங்க, சமூக ஊடகத்தில் நம் தமிழை சிதைக்கும் அளவிற்கு பல பிழைகள் உண்டு. ஒரு காலத்தில் மனிதர்கள் தொடர்பு கொள்ள கடிதங்கள், நேர்காணல்கள் அல்லது தொலைபேசி போன்றவற்றையே பயன்படுத்தினர். பின்னர் இணையத்தின் வளர்ச்சியுடன் சமூக ஊடகங்கள் மனிதர்களின் வாழ்வில் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கின. ஆரம்ப காலங்களில் சமூக ஊடகங்கள் தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும், நண்பர்களுடன் தொடர்பில் இருக்கவும், கருத்துக்களை வெளிப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்ட ஓர் எளிய தளமாக இருந்தது. சான்றாக படவரி, துணுக்காடல், வலையொலி, கீச்சகம், முகநூல் போன்றவை உலக இணைய தொடர்பாடல்களின் தூண்களாக அமைகின்றன. காலம் நகர நகர இந்த சமூக ஊடகங்களின் பயன்பாடும் அதிகரித்தே வந்தது. இன்று ஒரு செய்தியை கூற வேண்டுமாயின் அதனை சில வினாடிகளிலே ஆயிரக்கணக்கான மக்களிடம் கொண்டு செல்ல முடிகின்றது. ஆனால் அதே நேரத்தில் அதே வேகத்துடன் மொழியின் தரமும் மாறத் தொடங்கியுள்ளது. பலர் தட்டச்சு செய்யும் போது சொற்பிழைகள், இலக்கண பிழைகள், பிறமொழி கலப்பு போன்றவை அதிகமாக காணப்படுகின்றன. இந்த மாற்றங்கள் சிறிய தவறுகளாக தோன்றினாலும் அவையின் பாதிப்புகள் பெரியது என்பது உண்மை. இந்த பிழைகள் எத்தகைய இலக்கண பிழைகள்? அவை எவ்வாறு உருவாகுகின்றன? மேலும் அவற்றை எவ்வாறு சரி செய்யலாம்? இக்கேள்விகளுக்கெல்லாம் உரிய பதிலாக இந்த ஆவணப்படத்தில் சமூக ஊடகங்களில் காணப்படும் அத்தகைய சொற்பிழைகளை அடையாளம் கண்டு அவற்றை திருத்தவும் போகிறோம். அதன் மூலம் மொழியின் அழகையும் துல்லியத்தையும் பாதுகாக்கவும் போகிறோம். போது அந்த உலகிற்குள் நாம் ஒரு பார்வையிடலாம் வாரீர். பிழை ஆய்வு ஒன்றில் பார்த்தோமானால் நா பயன்பாட்டு பிழைகள், லா பயன்பாட்டு பிழைகள், ஒற்று பிழைகள், குரல் நெடில் பிழைகள் போன்ற பிழை வகைகள் உள்ளன. முதலில் நா பயன்பாட்டு பிழைகளை பார்ப்போம். தமிழ் மொழியில் நா என்ற எழுத்து 3 வடிவத்திலும் 3 வெவ்வேறு உச்சரிப்பிலும் வரும். அவை தன்னகரம், டன்னகரம், ரன்னகரம் ஆகும். இந்த 3 எழுத்துக்களின் பயன்பாட்டில் வழக்கத்திற்கு மாறாக ஏதேனும் காரணமற்ற வேறுபாடுகள் நிகழ்வதையே நா பயன்பாட்டு பிழைகள் என்போம். சான்றாக முகநூலில் ரவி குழந்தைவேல் என்பவரின் பதிவில் நன்றி என்ற சொல் பிழையாக இருக்கிறது. இங்கு நன்றி என்ற சொல்லானது டன்னகர பயன்பாட்டை கொண்டு வந்திருப்பதால் அது பிழையாக கருதப்படுகின்றது. அதற்கு பதில் ரன்னகர பயன்பாடு வந்திருந்தால்தான் அது சரியாக கருதப்படும். அது மட்டும் இல்லாமல் படவரியில் கோட்டத்தில் ஒருவன் என்பவரின் பதிவில் உணர்வு என்ற சொல் தவறான நா பயன்பாட்டுடன் வந்துள்ளது. ரன்னகர பயன்பாட்டை கொண்டு வந்துள்ள இந்த சொல்லானது தவறாக கருதப்படுகின்றது. அதற்கு பதிலாக டன்னகர பயன்பாட்டை கொண்டு வந்திருந்தால்தான் அது சரியாக கருதப்படும். இது போல இன்னும் பல சான்றுகள் உள்ளன. அடுத்ததாக லா பயன்பாட்டு பிழைகளை பார்ப்போம். தமிழில் 3 வகை லா உள்ளன. அவை அன்பல்லகரம், பொதுலகரம், சிறப்புலகரம். இந்த 3 எழுத்துக்களின் பயன்பாட்டில் ஏதேனும் காரணம் இல்லாத வேறுபாடுகள் நிகழ்வதே லா பயன்பாட்டு பிழைகள் என்போம். சான்றாக முகநூலில் முத்தையா கருணாநிதி என்பவரின் பதிவில் குழந்தை என்ற சொல் தவறாக தட்டச்சு செய்யப்பட்டுள்ளது. குழந்தை என்ற சொல்லானது சிறப்பு லகரத்தை ஏற்று வந்திருக்க வேண்டுமே தவிர பொது லகரத்தை ஏற்று வரக்கூடாது. அது தவறாக கருதப்படும். பின்னர் வலையொலியில் உலகம் என்ற சொல் தவறாக தட்டச்சு செய்யப்பட்டுள்ளது. உலகம் என்ற சொல்லானது அன்பல்லகரத்தை ஏற்று வர வேண்டுமே தவிர சிறப்பு லகரத்தை ஏற்று வரக்கூடாது. அது தவறாக கருதப்படுகின்றது. இது போல இன்னும் பல சான்றுகள் உள்ளன. அடுத்ததாக குரில் நெடில் பிழைகள் பார்ப்போம். ஒரு சொல்லில் குரில் பயன்பாட்டிற்கு பதிலாக நெடில் வருவதும், நெடில் பயன்பாட்டிற்கு பதிலாக குரில் வருவதையும் தான் குரில் நெடில் பிழைகள் என்கிறோம். சான்றாக இந்த படவரி பதிவில் உன்னாள் என்ற சொல்லை உன்னல் என தவறாக தட்டச்சு செய்திருக்கிறார்கள். காரணம், இங்கு குரில் நாவுக்கு பதிலாக நெடில் நா வருவதே சரியாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு படவரி பதிவில் ஆனால் என்ற சொல்லை ஆனல் என தவறாக தட்டச்சு செய்திருக்கிறார்கள். காரணம், இங்கு
குரில் நாவுக்கு பதிலாக நெடில் நா வருவதே சரியாக கருதப்படுகின்றது. இது போல இன்னும் பல சான்றுகள் உள்ளன. தமிழில் எழுதும்போது கா சா தா பா ஆகிய வல்லின மெய்யெழுத்துக்களின் முன் அந்த எழுத்துக்களின் வர்க்க எழுத்துக்கள் மிக வேண்டிய இடங்களில் மிகாமலும் மிக கூடாத இடங்களில் மிகுந்தும் எழுதுவதை ஒற்று பிழை எனப்படும். இது சந்தி பிழை அல்லது வழிமிகும் பிழை என்றும் அழைக்கப்படுகின்றது. சான்றாக முகநூலில் தேவி கமல் என்பவரின் பதிவில் அந்த என்ற சொல்லுக்கு பின்னால் வழிமிகாமல் வந்துள்ளது. தமிழ் இலக்கணத்தின்படி சுட்டெழுத்துக்களுக்கு பின்னால் வழிமிக வேண்டும். அவ்வகையில் அந்த என்ற சொல்லுக்கு பின்னால் இக் என வழிமிக்க வேண்டும். இது போல இன்னும் பல சான்றுகள் உள்ளன. சான்றாக படவரியில் சுவர் கட்டுதல் என உள்ளது. தமிழர் மரபின்படி சுவர் கட்டுதல் என்பது தவறாக கருதப்படுகின்றது. அதற்கு பதில் சுவர் எழுப்புதல் என்றே வந்திருக்க வேண்டும். இது போல இன்னும் பல சான்றுகள் உள்ளன. வணக்கம். நான் சமூக ஊடகங்கள் பயன்படுத்தும் போது நிறையா எழுத்துப்பிழைகள் காணப்படுது. முக்கியமாக கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, கார்குறி அதெல்லாம் அங்கே பயன்படுத்துறது குறைவு. மேலும் ஆங்கிலம் கலந்த வார்த்தைகளும் மிக சுருக்கி எழுதக்கூடிய வாக்கியங்களும் அதிகமாக காணப்படுது. இது என்ன நாளடைவில் என்ன ஆகுனாக்கா, அதிகமான சமூக ஊடகங்கள் பார்க்கும் பொழுது அதுக்கான தரம் குறையும். அதாவது தமிழ் மொழிக்கான தரங்கள் குறையும். பின்னால் அதாவது பிற்கால தலைமுறைகள் ஒரு முறையான தமிழ் எழுத்துக்களையும் முறையான தமிழ் சொற்களையும் பயன்படுத்த வழக்குகள் எல்லாமே போயிடும். இப்போ அதனால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, முறையான வார்த்தைகளும் சொற்களும் பயன்படுத்தினாக்கா சமூக அதிகமான ஈடுபாடு இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ அது நல்முறையில் எல்லாரும் பயன்படுத்துகிற வாய்ப்பாக அமையும். சான்றாக படவெளியில் இங்கு மனசுல எதையுமே வச்சிக்க மாட்டீங்க என்ற வாக்கியமே பேச்சு தமிழாக உள்ளது. அதற்கு பதிலாக மனத்தில் எதையுமே வைத்துக் கொள்ள மாட்டீர்கள் என வந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். இது போல இன்னும் பல சான்றுகள் உள்ளன. சான்றாக வலையொலியில் பியூட்டி குயின் என்கிற ஆங்கில பிறமொழி கலப்பு உள்ளது. இவ்வாறு பியூட்டி குயின் என வருவதற்கு பதிலாக அழகு ராணி என வந்திருக்கலாம். இது போல இன்னும் பல சான்றுகள் உள்ளன. அடுத்ததாக பொருளறியா பயன்பாட்டை பற்றி பார்ப்போம். பொருளறியா பயன்பாடு என்பது ஒரு சொல்லின் உண்மையான அர்த்தம் அல்லது சூழல் புரியாமல் அதை தவறாகவோ அல்லது பொருத்தமற்ற இடத்திலோ பயன்படுத்துவதை குறிக்கும். இது அறியாமை, தவறான மொழிபெயர்ப்பு அல்லது தெளிவற்ற புரிதலால் நிகழ்வது. சான்றாக படவெளியில் ஆக்கு என்ற சொல்லை அதன் சரியான பொருள் தெரியாமலேயே பயன்படுத்தியிருக்கிறார்கள். தமிழில் ஆப்பு என்பது முக்கோண வடிவிலான மரம் அல்லது இரும்பினால் ஆன ஒரு எளிய இயந்திரத்தை குறிக்கின்றது. ஆனால் பலர் இங்கு அதனை புரிந்து கொள்ளாமல் ஆப்பு என்பது ஆபத்து அல்லது சிக்கல் என நினைத்துக் கொண்டு இது போன்ற பொருளறியா பிழைகளை செய்கிறார்கள். இது போல இன்னும் பல சான்றுகள் உள்ளன. சான்றாக படவிலையில் பறந்தது பல பறவைகள் என தட்டச்சு செய்திருக்கிறார்கள். இது ஒரு பின்னொட்டு பிழையாக கருதப்படுகிறது. பறவைகள் என்ற பன்மை சொல்லுக்கு பறந்தன என்ற பன்மை விட்டு வந்தால்தான் சரியாக இருக்கும். காரணம், பறந்தது என்ற சொல் ஒருமையை குறித்துவிடும். சான்றாக படவெளியில் மக்கள்கள் என தட்டச்சு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு பணியில் பிழையை காட்டும். மக்கள் என்ற சொல்லே பன்மையை குறிக்கும். ஆகையால் அதற்கு கள் என்ற பன்மை விகுதி தேவையில்லை. சான்றாக வலையொலியில் புலி கொன்ற யானை என்பது சொற்றொடரில் தொகை பிழையை காட்டுகிறது. காரணம், இங்கு வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளதால் புலி கொன்ற யானை என்பது புலி யானையை கொன்றதா அல்லது யானை புலியை கொன்றதா என்பதில் பொருள் தெளிவின்மை ஏற்படுகின்றது. அடுத்ததாக முகநூலில் எனது நண்பர்கள் என ஒரு பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில்
வேற்றுமை உருவு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. காரணம், நண்பர்கள் என்ற உயர்திணை பன்மைக்கு வேற்றுமை உருவு வரக்கூடாது. அதற்கு பதில் என் நண்பர்கள் என வந்திருந்தால்தான் சரி. அது மட்டும் இல்லாமல் படவரியில் ஒரு பதிவில் அது ஆணவ சேர்ப்பு என தவறான இடைச்சொல்லோடு தட்டச்சு செய்திருக்கிறார்கள். உயிர் எழுத்துடன் தொடங்கும் சொல்லுக்கு முன் அதற்குரிய இடைச்சொல் வர வேண்டும். ஆகவே ஆணவ என்ற சொல்லுக்கு முன் அஃது என வருவது சரியாகும். அடுத்ததாக முகநூலில் ஒரு பதிவில் தீ அணைத்து என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு பதில் அதற்குரிய உடற்படுமையுடன் தீ அணைத்து என வந்திருந்தால் சொல் இனிமையும் எளிமையும் அதிகமாக இருக்கும். இது போல இன்னும் பல சான்றுகள் உள்ளன. சான்றாக வலையொலியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு எங்கெங்கு என தட்டச்சு செய்திருக்கிறார்கள். இந்த வினா வாக்கியமானது தெளிவில்லாமலும் ஒழுங்கில்லாமலும் காணப்படுகிறது. இவ்வாறு கனமழைக்கு வாய்ப்பு எங்கெங்கு என இல்லாமல் இன்று எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என வந்திருந்தால் வாக்கிய ஒழுங்கமைவும் தெளிவும் அதிகரிக்கும். சான்றாக படவெளியில் அவளும் நானும் என தட்டச்சு செய்திருக்கிறார்கள். இந்த வாக்கியமானது எந்தவித கருத்தையும் குறிக்காமல் முழுமையற்று வந்துள்ள நிலையில் இருக்கிறது. இது போல இன்னும் பல சான்றுகள் உள்ளன. சான்றாக முகநூலில் இஸ்லாத்தை பற்றி என ஒரு கட்டுரை உள்ளது. இந்த கட்டுரையில் இருக்கும் அளவுக்கு அதிகமான குறியீடுகள் தெளிவின்மையையும் பத்தி ஒழுங்கின்மையையும் உண்டாக்குகின்றன. இது போல இன்னும் பல சான்றுகள் உள்ளன. சான்றாக வலையொலியில் இறந்தவர்கள் குணம் அந்த இடத்தில் குடியிருப்பவர்களுக்கு வருவது எப்படி என்ற ஒரு வினா வாக்கியம் உள்ளது. ஆனால் இங்கு கேள்விக்குறி இல்லை. இந்த கேள்விக்குறி இருந்தால்தான் வினா முழுமையடையும். இது போல இன்னும் பல சான்றுகள் உள்ளன. சமூக ஊடகங்களில் அடிக்கடி செய்யப்படும் அந்த சொற்பிழைகள், சொற்றொடர் பிழைகளை தவிர்க்கிறதுக்காக பதிவை வெளியிடுபவர்கள் பதிவை வெளியிடுவதற்கு முன் அதை மறுபடியும் அவங்க படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வரும் பிழைகள் போஸ்ட் செய்வதற்கு முன்பு ஒரு முறை மெதுவாக வாசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமின்றி அந்த தானியங்கி திருத்தின்னு சொல்லுவோம், ஆட்டோ கரெக்ட் மற்றும் இந்த ஸ்பெல் செக் நம்முடைய கை தொலைபேசியில் நம்ம வைத்து கொண்டோமானால் அதுவே அந்த பிழைகளை திருத்தி கொடுக்கும். கணினி அல்லது மொபைல் தொலைபேசியில் உள்ள மொழி அமைப்புகளை சரியா நம்ம வச்சுக்கிட்டாலே பல பிழைகள் அதுவே தானாகவே திருத்திவிடும். இது போன்ற பிழைகளின் பகுப்பாய்வின் மூலம் அதிகமான சொற்பிழைகள் படவரியில்தான் உள்ளன என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. முடிவாக கூறுவதானால் சமூக ஊடகங்களில் எழுத்து பிழைகள், சொற்பிழைகள், சொற்றொடர் பிழைகள் ஆகியவை எல்லாம் இயல்பான நிகழ்வாகிவிட்டன. வேகமாக தகவலை பகிர வேண்டிய அவசரம், தானியங்கி திருத்தங்களின் தவறான பயன்பாடு, மொழி பற்றிய அக்கறையின்மை ஆகியவை இதற்கு காரணங்களாகின்றன. இதனால் தகவலின் நோக்கமும் பொருளும் மாறுவதோடு வாசிப்பவர்களுக்கு குழப்பமும் தவறான புரிதலும் ஏற்படுகின்றன. குறிப்பாக கல்வி, செய்திகள் போன்ற துறைகளில் இது நம்பகத்தன்மையை பாதிக்கக்கூடும். எனவே ஆசிரியர் விக்னேஸ்வரி அவர்களின் கூற்றின்படி இத்தகைய பிழைகளை தவிர்க்க நாம் எல்லாம் தகவலை பகிர்வதற்கு முன் ஒரு முறை சரிபார்ப்பது அவசியமாகின்றது. சரியான எழுத்து முறையையும் இலக்கண விதிகளையும் பின்பற்ற வேண்டும். மேலும் தமிழ் மொழிக்கான நம்பகமான தட்டச்சு கருவிகளையும் அகராதிகளையும் பயன்படுத்துவது நல்லது. இதன் மூலம் நமது மொழி திறன் மேம்படுவதோடு சமூக ஊடகங்களில் தரமான தகவல் பரிமாற்றமும் உறுதி செய்யப்படுகின்றது. ஆகவே வருங்கால ஆசிரியர்களாகவும் சமூக ஊடகத்தின் பயனர்களாகவும் இருக்கும் நாம் சமூக ஊடகத்தில் நடக்கும் சொற்பிழைகளை பற்றியும் மொழி பிழைகளை பற்றியும் விழிப்புணர்வு கொண்டு அதனை தவிர்க்கவும் முயற்சிக்க வேண்டும். அதற்கான தொடக்கமானது நம்மிடமிருந்தே வர வேண்டும்.